ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சலாலாவில் ஒரு அழகான காலை வேளையில் முக்சைல் பீச்சுக்கு போகிற அந்த மவுண்டைன் ஏரியா, அந்த மவுண்டைன் ரோடு, மலைப்பாங்கான ரோட்டில் போகின்ற பொழுது கிடைத்த அற்புதமான காட்சிகள். ஒட்டகங்கள்ங்க, ஒரு ஒட்டக கூட்டம். சலாலாவை பொறுத்த வரைக்கும், ஓமானை பொறுத்த வரைக்கும் ஒட்டகங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப அரிதான ஒரு வகைப்பட்ட விலங்கினம் கிடையாது. பாலைவன கப்பல் பார்த்தீங்களா, அது வாட்டுக்கும் மேய்ஞ்சிக்கிட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக, ஒரு லெத்தார்ஜிக்காக இங்கேயும் அங்கேயும் மேய்ஞ்சிக்கு நிற்கிறத பார்க்க முடியுது. கண்குள்ளா காட்சியாக இருக்குங்க. ஈவன் மற்ற அரபு நாடுகளில் கூட நம்ம டெசர்ட்டுக்கு போகணும், இங்கே ஆன் த கோலை நீங்கள் பார்த்துடலாம். எங்கே போனாலுமே ஆன் த கோலை ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஒட்டகம் கிராஸ் பண்ணோம், பார்த்து வண்டியை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேப்ஷன் உள்ள பலகை வச்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த மவுண்டெயினியஸ் ஏரியா பார்த்தீங்களா? இந்த மவுண்டெயினியஸ் ஏரியா மலைப்பாங்கான ரோடு அவ்வளவு கொள்ளை அழகோடு இருக்குங்க. இது மிக முக்கியமான ஒரு பீச். சலாலாவில் உள்ள முக்கியமான பீச் முக்சைல் பீச், MUGHSAIL முக்சைல் பீச் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போகிறப்போ பார்க்கின்ற பகுதிகள் தான் மலையும் கடலும் ஒருமித்து இருக்கும் இடங்கள்லாம் ரொம்ப கம்மியான இடங்கள்ங்க. அதுவும் மலைப்பாங்கான இடத்துல கடலும் சேர்ந்து இருக்கிறது அதனுடைய சிறப்பு, சலாலாவினுடைய சிறப்புன்னே சொல்லலாம். சலாலா கடலோரத்தில் இருக்கிறதுனால சலாலாவினுடைய துறைமுகம், போர்ட் ஆஃப் சலாலா ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே உள்ள சலாலா போர்ட் மிக பிரசித்தி வாய்ந்தது. ஒமானுக்கு வியாபார முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடமும் கூட சலாலா போர்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மலைப்பாங்கான இடத்துல அழகாக ஊரில் மலை ரோடு ஏறுற மாதிரி, ஆனால் அந்தளவுக்கு ஸ்டீப்பாக இல்லாமல் கிராஜுவலாக ஏறுது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அடிக்கடி ஒட்டகங்களை பார்க்க முடியுது. இது அப்படியே இந்த ரோடு போயிட்டே இருக்கிறப்போ உள்ள சிறப்பான அம்சம் என்னென்னா, ஒரு கட்டத்தில் கடல் ஜாயிண்ட் ஆகிடுது. எனது இடது பக்கம் கடல், வலது பக்கம் ரோட்டுக்கும் வலது பக்கம் மலைகள். ஸோ இந்த மலை, ரோடு, கடல், இந்த காம்பினேஷன் வேறு லெவலில். பார்த்தீங்களா, கடல் வந்துருச்சுங்க. வாவ்! இப்போ இந்த கடல் இப்போ நான் அந்த ரோட்டில் வண்டியை திருப்பிட்டு இருக்கேன். அப்போ எனது இடது பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், கடல் அலைகளோட எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. கார்னிஷ், இந்த திப்பா இருக்குங்க நார்தன் எமிரேட்ஸில், UAEயில் அந்த மாதிரி ரோடு, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்ஸ். ஆனால் அங்கே அலைகள் இருக்காதுங்க. அலைகள் இருக்கிறது இதுக்கு மிக தனி சிறப்பு வாய்ந்த ஒரு லுக்கு கொடுக்குது. நமக்கும் அற்புதமான ஒரு அதிர்வலைகளை கொடுக்குது. அலைகளினுடைய ஓசையும் சரி, அது அலை வர்றப்போ கிடைக்கின்ற அந்த பார்வையும் சரி, ஒரு சந்தோஷமான மன நிம்மதியை தருது. ஆக்சுவலாக அதை பாருங்கள், அந்த மலைகள் பார்த்தீங்களா, கடலுக்கு இந்த மலைகள் அரண் போன்று ஒரு சைடு பாதுகாப்பு தருகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணுது. கடல் எல்லையற்றது. ஆனால் அந்த மலைகள் அந்த பார்வைக்கு, அந்த சமுத்திர பார்வைக்கு மிக சிறந்த ஒரு கம்பீரத்தையும் ரம்மியமான ஒரு தோற்றத்தையும் கொடுப்பதை நம்ம பார்வைகளால், அதாவது ஓரளவு தான் உணர முடியும். அதாவது எந்த அளவுக்கு பார்வைகளால் பரவசப்பட்டாலும் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அழகுடையது இந்த சலாலா. இந்த சலாலாவினுடைய அழகான முக்சைல் பீச்சினுடைய அந்த சிறப்பான தோற்றம், அந்த மலைகளின் முகடுகளுக்கு நடுவே போகின்ற அழகான சாலைகள், வளைந்து நெளிந்து போகின்ற உயரமாக செல்கின்ற அழகான சாலைகளினுடைய சமுத்திரத்தின் அற்புதமான அழகையும் தோற்றத்தையும் ரசித்து கொண்டு போகின்ற அந்த ஒரு உணர்வு அந்த அந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு அனுபவிக்க முடியும். என்ன தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து ஓரளவு சந்தோஷப்பட்டாலும், அந்த இடத்துக்கு நீங்கள் இருந்தால், அதுவும் குறிப்பாக இந்த அடுத்த ஒரு மாதம் கழிச்சு, ஒரு ஜூன் மிட்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் இல்லை, அந்த சீசனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலி இங்கே நிறைய ஃபியூவல் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய லாங் லொக்கேஷன்லேருந்து, சவுதி, UAEலேருந்துலாம் ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி வர்றதுனால அடிக்கடி இங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இந்த முக்சைல் பீச்சினுடைய அற்புதமான காட்சிகளை கண்டுவிட்டு அந்த வழியாக அந்த மலைப்பாங்கான ரோட்டில் போகிறப்போ அந்த கடலை மட்டும் நம்ம காணலை, அந்த பிரதேசம், அந்த திறந்த வெளி மலைமுகடுகளினுடைய போகின்ற அந்த சாலைகளை கடந்து போகின்ற அந்த உணர்வு, ப்ளஸ் அங்கங்கே நம்ம ஓரமாக நின்று ஒரு வாகனத்தை போடுகின்ற மாதிரி ஒரு சிறிய இடைவெளி இருந்தால் போட்டுட்டு மலையிலிருந்தே கடலினுடைய அழகை கண்டு ரசிக்க முடியும். அதுவும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். அதை தான், அந்த மாதிரி எடுத்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயுமே UAEயில், அமீரகத்தில், நார்தன் எமிரேட்ஸில் மலைகள், ராக்கி மவுண்டைன்ஸ் இருக்கும், ஹஜர் மவுண்டைன்ஸ். அது கருங்கல்லால் செய்யப்பட்ட மலைகள். இங்கே அப்படி இல்லைங்க, சாண்டி மவுண்டைன்ஸ் மாதிரி இருக்குது. அதனால தான் அது மேலே தாவரங்களும் நீங்கள் பார்க்க முடியுது. அதுவும் அந்த ஹரீஃப் சீசனில், அடுத்த மாதம் ஜூன் மத்தியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள அந்த ஹரீஃப் பருவமழை சீசனில் இந்த மலைகள் எல்லாமே பசுமையான போர்வையால் போர்த்தப்படும். அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான
பசும் புல்வெளிகள் வந்து அந்த மலையை அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு என்னமோ நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் இப்போது இந்த கட்டத்தில் வர்றதை விட ஒரு 1.5 மாதம் கழிச்சு நீங்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இன்னும் நல்ல காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே அல் முக்சைல் பீச்சை பார்த்துட்டு அந்த வழியினுடைய மற்ற வேறு இடங்களுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ChatGPTயை பார்த்துட்டு அந்த இடங்களோட லிஸ்ட்டு 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு இடங்களை கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். பார்க்குறப்போ அவ்வளவு அழகாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு. இவ்வளவு அற்புதமான இடத்த நமக்கும் ஒரு 1000-1500 கிலோமீட்டர் பக்கத்தில் வச்சுட்டு போகாமல் இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நம்ம யூரோப் டூரு வந்து ஜார்ஜியா, ரஷ்யா இந்த மாதிரி நிறைய டூர் பேக்கேஜஸ்லாம் நமக்கு கிடைச்சாலும் கூட நமக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடங்கள், அதுவும் குறிப்பாக இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வெக்கேஷன் பிளான் இருக்குது, ஊருக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் ஒமான் நாட்டினுடைய சலாலா. பை ஏர் கூட நீங்கள் போய் சலாலா ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போய் ரெண்ட் கார் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா, UAE லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் ஈஸியாக வாங்க முடியும். இங்கே ரெண்ட் கார் எடுத்துக்கலாம். சரிங்களா? அல்லது GCC லைசன்ஸ் இருந்தாலும் கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஈஸி தான். ஓகேங்களா? இல்லாட்டி உங்களுடைய கார் இருக்குன்னா அந்த இங்கே விசா, உங்களுடைய டைட்டில் கரெக்டாக அந்த விசா அரைவலுக்கு உண்டான டைட்டில் இருந்ததுன்னா TCC ரெசிடென்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் உள்ளார வர முடியும். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள், மலை முகடுகளுடன் கூடிய வெகு அழகான காட்சிகளை உள்ளடக்கிய மனதை பறிகொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்த நான் அப்படியே பார்த்து உங்களுக்கும் காண தந்திருக்கின்றேன். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.